நான் உங்கள் கண்ணன். அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். டுடே காதலர் தின ஸ்பெஷல் தாட் என்னென்னா, நாம் யார் நேசிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்மளை யார் நேசிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு சிலரை பார்க்கும்போது காதலிக்கணும்னு தோணும். நிறைய பேருக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம். தப்பே இல்லை, யாருக்கு வேணாலும் ப்ரப்போஸ் பண்ணலாம். பட் ப்ரப்போஸ் பண்ண அவங்க அந்த காதலை கட்டாயம் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க பாரு, அதுதான் தப்பு. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நம்மளை தன்னோட காதலை தெரிவித்த பிறகு அவங்க அதை ஏற்றுக்கலைன்னா அவங்களுக்கு அந்த கோபத்தில் ஆதங்கத்தில் அவங்க முகத்தில் ஆசிட் அடிக்கிட்டு அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போய் ரேப் பண்ணுறது, அவங்கள ஆபாச வீடியோவில் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்கள பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றியும் தகாத வார்த்தைகளை பேசி அவங்கள துன்புறுத்துறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தவறாக நடந்துட்டு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் ஒரு செப்பல் கடைக்கு போகிறோம். ஒரு செருப்பை பார்த்த உடனே அதை போட்டுட்டு நம்ம பாட்டுட்டு வந்துடல. ஒரு செப்பலை காலில் போட்டு பார்த்து அது கலர் சரியாக இருக்கா, சைஸ் சரியாக இருக்கா, காலுக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகுதா, இது எல்லாம் பார்த்து தான் அந்த செப்பலை எடுக்கணும். ஒரு கால் 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணுற காலில் போடுற செருப்பையே நம்ம இத்தனை முறை சூஸ் பண்ணி எடுக்கிறோம். காலம் முழுக்க வாழ போகிறவங்கள சூஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அதேமாதிரி மற்றவங்களுக்கும் உரிமைகள் இருக்குன்றதை கொஞ்சம் யோசிங்க. அட் த சேம் டைம் பிடிக்காத ஒருத்தரை கட்டாயப்படுத்தி அவங்களோட எவ்வளோ நாள் உங்களோட வாழ்ந்துட முடியும்? நீங்கள் அவங்களோட எவ்வளோ நாள் வாழ முடியும்? உங்கள் லைஃப் நல்லா இருக்காது. ஸோ உங்களை பிடிச்சவங்களை நீங்கள் நேசிங்க, சரிங்களா? இப்போ கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும்